ஹெசனை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய டவுட் தான் இனி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். சாம் கரன் அண்ட் ஜேமி ஓவர்டனில் எந்த பிளேயர்ப்பா டாப்பு, யாருப்பா ஐபிஎல் 2025 சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவனில் வந்து இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஜேமி ஓவர்டன் நேற்றுக்கு நடந்த பிபிஎல் மேட்ச்சில் அட்டகாசமாக ப்ளே பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். வீடியோக்கு லைக் தட்டிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் டீமுக்காக தான் ஜேமி ஓவர்டன் ப்ளே பண்ணுறாரு. அண்ட் நேற்றுக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் கேமை வந்து சிட்னி தண்டருக்கு எதிராக வந்து விளையாடி இருந்தாங்க. ஸோ வித் த பேட் அண்ட் பால் ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஜேமி ஓவர்டன் கொடுத்துருக்காரு. 45 of 35 பால்ஸ் அட் அ ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 128. உங்களுக்கு வந்து இந்த ஸ்கோரை பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். அது ஏன் நான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் வந்து விக்கெட்ஸ் அவங்களுக்கு அதிகமாக போயிருந்தது. 101 for 6 இருந்தாங்க ஒரு சிச்சுவேஷனில். அப்புறமா வந்து ஜேமி ஓவர்டன் இறங்கி 182 வந்து போஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் வைஸ் வந்து ஜேமி ஓவர்டன் நம்ம ஃபுல் மார்க்ஸ் கொடுத்தாகணும். லாக்கி ஃபெர்குசன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சீசன் பவுலரே வந்து நல்லா ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. எஸ்பெஷலி 15th ஓவர் வந்து ஸ்கொயர் லெக் மேலே ஒரு 6 அடிப்பாரு நம்ம லாக்கி ஃபெர்குசன் எதிராக. சூப்பராக இருக்கும். அண்ட் டேனியல் சாம்சன் தான் பொழந்து கடினாரு. நேற்றுக்கு 4 6 அடிச்சிருந்தாரு. அதில் வந்து டேனியல் சாம்ஸ்க்கு எதிராக மட்டுமே வந்து 3 6. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, டேனியல் சாம்ஸ் வந்து நிறைய இந்த வித்து கொடுத்து வந்து அவுட் சைட் ஆஃப்லேயே போட்டுட்டு இருந்தாரா. நல்ல ஸ்லோவர் வந்து வேற அழகாக டைம் எடுத்து லாங் ஆன் மேலே பவுண்டரியை கிளியர் பண்ணியிருப்பாரு. ஓவராலாகவே கம்போஸ் நாக் தான். ஆகும்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, பட் டெஃபினெட்லி அந்த மேட்சுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அவரோட பெஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காருன்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். அண்ட் நான் வந்து என்னோட ஜேமி ஓவர்டன் ஃபுல் வீடியோ நம்ம ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது செக் அவுட் பண்ணி பாருங்க. அதில் நான் சொல்லியிருந்தேன் அவரால் பிக் சிக்ஸஸ் அடிக்க முடியும், ஈஸியாக வந்து பவுண்டரியை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவர் நேற்றுக்கு மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா லாக்கி ஃபெர்குசன் எதிராக 84 மீட்டர்ஸ்க்கு வந்து 6 அடிச்சிருந்தாரு. அண்ட் நம்மளோட டேனியல் சாம்ஸ்க்கு எதிராக 90 மீட்டர்ஸ்க்கு. ஸோ ஆஸ்திரேலியன் கிரவுண்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. ஸோ அங்கேயே வந்து அவர் இவ்வளோ ஈஸியாக கிளியர் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக இங்கேயுமே வந்து அவரால் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ண முடியும். பொறுத்திருந்து பாருங்க. ஏன்னா அவரோட பாடி தான் அதுக்கு மெயின் மேட்ரு. ரொம்ப ரொம்ப மஸ்குலராக இருக்காரு இல்லையா. ஸோ அதனால வந்து யார் போட்டாலும் சரி, கிட்டத்தட்ட இந்த லியாம் லிவிங்ஸ்டன் இருப்பார் பாருங்க, கைண்ட் ஆஃப் அவரை மாதிரி ஒரு பிளேயர் தான். பட் அவரோட ஒரு பெட்டர் வெர்ஷன் கூட சொல்லலாம். ஏன்னா நேற்றுக்கு பவுலிங்கில் வந்து 3.4 ஓவர்ஸில் 28 ரன்ஸ் கொடுத்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாருங்க. ஃபைனல் ஓவர் இவர் தான் வந்து வீசியிருந்தாரு. அண்ட் 3 ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் அதை பிரில்லியண்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் 3 பால்ஸ் வந்து நல்லா தாக்கு பிடிச்சாரு. ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் அவர்கிட்ட கண்டிப்பாக தெரியுதுங்க. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டையுமே எடுத்திருப்பாரு. அதாவது இந்த ஃபைனல் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் டேனியல் சாம்ஸ் இன்னொரு சைடில் இருந்ததுனால அவர் அசால்ட்டாக மேட்சை முடிச்சிட்டாரு. மேபி டேனியல் சாம்ஸ் இல்லைனா கண்டிப்பாக சிட்னி தண்டர் நேற்றுக்கு மேட்ச் வந்து தோத்துருப்பாங்க. அண்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்க பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ டெஃபினெட்லி வந்து ஜேமி ஓவர்டன் வித் த பேட் அண்ட் பால் ரெண்டுத்துலையுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக அப்கமிங் மேட்சஸில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறா நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம சாம் கரனா ஜேமி ஓவர்டனா அந்த விஷயத்துக்குள்ளே வரலாம். இது நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுமே சிஎஸ்கே பேட்டிங் அண்ட் பவுலிங் லைனப்பை பற்றி 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து நான் வந்து சாம் கரன் அண்ட் ஜேமி ஓவர்டன் 2 பேருமே கம்பேர் பண்ணி சாம் கரன் தான் ஐ ப்ரிஃபர்னு சொல்லியிருந்தேன். எஸ், அதுலேயே வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து கரண்டாக பார்க்குறப்போ இந்த மேட்ச்க்கு அப்புறம், அதாவது இந்த பிபிஎலோட ஃபர்ஸ்ட் கேமுக்கு அப்புறம் வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து ஜேமி ஓவர்டன் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கணும். இனிமேல் வந்து சாம் கரனுக்கு பேக்கப் தான் வந்து ஜேமி ஓவர்டன் நம்ம சொல்லக்கூடாது. ஜேமி ஓவர்டனுமே கண்டிப்பாக 11ல் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஐ அக்செப்ட். ஏன்னா ஜேமி ஓவர்டன் வந்து அவரால் வந்து எல்லாமே பண்ண முடியுங்க. ஓவராலாகவே ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். அவர் தான் ஐ திங்க் ஒரு ஜியோ சினிமாவில் ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாரு, நான் வந்து சிஎஸ்கேக்காக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் நான் வந்து ஒரு ஃபினிஷராக தான் இருந்திருக்கேன் என்னோட கரியர் ஃபுல்லாக அப்படின்னு கூட ஜேமி ஓவர்டன் சொல்லியிருப்பாரு. டெஃபினெட்லி he is also capable and he is also worth தான். ஆனால் வந்து ஐ ப்ரிஃபர் சாம் கரன் பிகாஸ் சேப்பாக்கில் வந்து சாம் கரன் இன்னும் கூட பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதாவது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டைமில் சாம் கரனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அடிப்படலை. அதாவது நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணலை அதை பற்றி. அவர் 2022 வேர்ல்ட் கப்பில் he was a man of the tournament. அண்ட் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து பெருசாக பர்ஃபார்மன்ஸஸ் இல்லைனாலும் கண்டிப்பாக he can give his best. அவர் வந்து அவரோட ஸ்லோவர் ஒன்ஸ்லாம் கண்டிப்பாக இங்கே வந்து சேப்பாக்கில் எஃபெக்டிவாக இருக்கும். அண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னாலே வந்து சேப்பாக்கில் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும்னு தோணுது. அதனால ஐ ப்ரிஃபர் சாம் கரன். பட் ஜேமி ஓவர்டன் அவரோட பவுலிங்குமே நேற்றுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு. ஸோ 2 பேருமே பெஸ்ட் சாய்ஸ் தாங்க. எனக்கு வந்து யாரை டிசைட் பண்ணுறதுனே தெரியல. மேபி டியூ டு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கொஞ்சம் அவருக்கு அதிகமான எக்ஸ்போஷர் இருக்கிறதுனால சாம் கரன் நான் சொல்லுவேன். மற்றபடி ஜேமி ஓவர்டன் ஆல்சோ பெஸ்ட் தான். நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸுமே படிப்பேன். அண்ட் மேபி 2 பேருமே ஃபிட் இன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் சாம் கரன் அண்ட் ஜேமி ஓவர்டன் 2 பேருமே 11ல் இருக்க முடியுமானா
அது வந்து ஐ டோன்ட் திங்க், பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பேர் அப் பண்ணுறதுக்கு ஒரு பிளேயர் அப்படி தான் வந்து சிஎஸ்கே டிசைட் பண்ண போகிறாங்க. அது ஜேமி ஓவர்டனா இருக்கலாம், இல்லை சாம் கரனா இருக்கலாம். மற்றபடி ஐ டோன்ட் திங்க் ரெண்டு பேருமே வந்து இஸ் பாசிபிள். அங்கே இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் வந்து மெல்போர்ன் ரெனகேட்ஸ் அகேன்ஸ்ட் தான் வந்து 1:45 PM ப்ளே பண்ணுறாங்க. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்மளோட நியூ சூப்பர் கிங்கான நேத்தன் எல்லிஸ் பார்த்தீங்கன்னா ஹோபார்ட் ஹரிகேன்ஸோட கேப்டன். ஸோ அவரை கண்டிப்பாக வாட்ச் அவுட் பண்ணுங்க இன்னைக்கு மேட்ச்ல. ஸோ கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஐ மீன் நெக்ஸ்ட் வீடியோ. பீஷியஸ். Bye.